10 லட்சம் ரூபாய் கொடுப்பாங்க. அதை விட மிக மோசம் சொன்னா தமிழக வட்டி கழகத்துடைய தலைவர் மதிப்புக்குரிய விஜய் அவர்கள் கரூருக்கே வந்தார்கள். கரூருக்கு வந்த உடனேயே மிகப்பெரிய நெருக்கடி. 12 மணிக்கு வருகிறான்னு சொல்லிட்டு 7 மணிக்கு வந்தார். நெருக்கடியில சிக்கி தவிர்த்து இறந்து போனவர்கள் 41 பேர்கள், 41 பேர்கள் சிக்கி தவிர்த்து இறந்து போனார்கள். இரவோடு இரவாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கரூருக்கு வந்து இன்னும் அந்த 41 பேருக்கும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி விடியற் காலை 5 மணிக்கெல்லாம் அவர் அங்கிருந்து அப்புறப்படுத்தி விட்டார். காரணம், மிகப்பெரிய பிரச்சனை வரும் என்று எதிர்பார்த்து மிகப்பெரிய கூட்டம் வரும், தமிழ்நாட்டில் போராட்டம் வரும், ஆகிய தாக்கு பிடிக்க முடியாது என்பதற்காக முதலமைச்சர் அந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணினார். அது யாரை காப்பாற்றுவதற்கு? அந்த விஷயம் எப்படி நடந்தது அப்படின்னு சொன்னா, அவர் வெற்றி கழகத்தின் தலைவர் கரூருக்கு வருகிறார். வருகிற பொழுதே 10 ரூபா பாட்டுக்கு டிரான்ஸ்போர்ட்ல 10 ரூபா பாட்டுன்னு ஒரு பாட்டு படிக்கிறார். 10 ரூபா பாட்டுக்கு அவங்களுக்கு தெரியுங்களா? டிரான்ஸ்போர்ட்ல 10 ரூபாய்க்கு கமிஷன் வாங்குறாங்க. அந்த கமிஷன் யாருக்கு போகுது என்பது தெரியும். ஆக இதையெல்லாம் வைத்துக் கொண்டு அந்த கமிஷன் அதை போடும்போது அவர்கள் லைட் ஆஃப் பண்றாங்க, போலீஸ் கத்திச்சாட்டு சொல்றாங்க. இறந்து போறது 41 பேர். 3 வயது சிறுமி முதல் 10 வயது சிறுவர் வரை, அவர்கள் வயதான பெண்கள் வரை அந்த கூட்டத்தில் நசுங்கி ஒருவர் மீது ஒருவர் விழுந்து இறந்து 41 இறந்து போனது இந்த தமிழக முதலமைச்சருடைய ஆட்சியில் என்பதை யாரும் மறந்துவிட முடியாது. அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஆட்சி. இந்த தமிழ்நாட்டில் என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கறத இன்னொரு வீடியோ காட்சி முறை பார்க்கலாம். இன்னொரு வீடியோ போடுங்க. யாருமே சொல்லல. ஆனா என்னன்னா, சரி பரவாயில்ல தந்ததை வாங்குவோம் அப்படின்னு வாங்கிட்டு இருக்கிறாங்க. போன தடவை பொங்கலுக்கு ரூபாய் கொடுத்தாங்களா அப்படின்னா கொடுக்கல. அதுக்கு முந்தின வருஷம் பொங்கலுக்கு 1000 ரூபாய் கொடுத்தாங்க. ஆனா இந்த வரக்கூடிய ஆண்டு 5000 ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பாக நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கிறோம். நல்ல முதலமைச்சர் இந்த பொங்கலுக்கு 5000 ரூபாயும் கரும்பும் சர்க்கரையும் நீங்கள் பொங்கல் வைப்பதற்கு பானையும் சேர்த்து கொடுப்பார்கள் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பல தேர்தல் வாக்குறுதிகள் எல்லா ஒன்றியங்களிலும் தானிய கடன் அமைப்போம் சொன்னாங்க. 10,000 கோடி ரூபாய்க்கு நீர்நிலை மேலாண்மை அமைப்போம் என்று சொன்னாங்க. இந்த பகுதியில் இருக்கிற விவசாயிகள் எல்லோருடைய முன்னேற்றத்திற்காக வேளாண்மை கவுன்சில் அமைப்போம் என்று சொன்னார்கள். கூட்டுறவு சங்கங்கள் மூலமாக வெள்ளம் அமைத்து சர்க்கரை விலைக்கு கூட்டி தருவோம் என்று சொன்னார்கள். எதுவுமே செய்யவில்லை. வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள பெண்களுக்கு, அதாவது வறுமை கோட்டில் உள்ள பெண்களுக்கு 50,000 ரூபாய் கடன் தருவோம் என்று சொன்னார்கள். தரவில்லை. சுய உதவி குழுக்க வைத்துள்ள எல்லாருக்கும் 25% மானியம். யாரெல்லாம் சுய உதவி குழுக்கள் வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு 25% மானியம் நாங்கள் தருவோம் என்று சொன்னால் வாங்குற கடனுக்கு தரவில்லை. அதுக்கு மேல ஒரு பெரிய பொய்ய சொன்னாங்க. எல்லா பெண்கள் அதிகமா இருக்க தயவுசெய்து கேட்கணும். 35 வயதுக்கு மேலே திருமணம் ஆகாத பெண்கள் யாராக இருந்தால் அவர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் கடன் கொடுப்போம் என்று சொன்னாங்க. 35 வயதுக்கு மேலே பெண்கள் திருமணம் ஆகாமல் இருந்திருந்தால் 1 லட்சம் ரூபாய் கடன் கொடுப்போம் என்று சொன்னார்கள். அரசு வேலை வாய்ப்பு கொடுப்போம் என்று சொன்னார்கள். இந்த கூட்டத்தில் யாராவது ஒரு பெண்களுக்கு அவர் அரசு வேலை வாய்ப்பு கொடுத்திருக்கிறார்களா? இல்லையா? சுய உதவி குழுக்கள் வைத்திருக்கும் 25% மானியம் கொடுப்போம் என்று சொன்னால் கொடுத்திருக்கிறார்களா என்று சொன்னால் இதுவரையிலும் இல்லை. அந்த அளவிற்கு இன்னைக்கு பதவிக்கு வர வேண்டும் என்பதற்காக ஒரு ஆட்சியை தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்து ஏமாற்றுகிற ஒரு அரசு இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு என்று சொன்னால் முடியாது. காக்கின்ற பிரதம அமைச்சராக நமது பாரத நரேந்திர மோடி அவர்கள் விளங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு கூட காசியிலே தமிழ் சங்கமம் நடைபெறுகிறது. உத்தரப்பிரதேச மாநிலம் காசியிலே தமிழ் சங்கமம் இன்னைக்கு நடைபெறுகிறது. ஆண்டுதோறும் நடைபெறுகிறது. கன்னியாகுமரியிலிருந்து ட்ரெயினில் போகிறார்கள். தென்காசியிலிருந்து வடகாசிக்கு ட்ரெயினில் போகிறார்கள். காசி தமிழ் சங்கத்தை நடத்தி காட்டுவதற்காக. குஜராத்திலே தமிழ் சங்கமம். சிறுமியை எவ்வளவு பாடுபடுத்துறாங்கன்னு பாத்தீங்களா? அவ்வளவு ஒரு மோசமான ஆட்சி. கோயம்புத்தூரில் ஒரு ஆணும் பெண்ணும் தனியாக இருக்கும் பொழுது கஞ்சா போதையில் 3 பேர் அவர்களை தூக்கி சென்று விடிய விடிய பாலியல் பலாத்காரம் பண்ணிய அரசு இந்த அரசு. ஆனால் முதலமைச்சர் சொல்கிறார் சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கிறது என்று சொன்னார். 32 லாக்அப் டெத் மரணங்கள்
32 லாக்அப் மரணங்கள். ஆனால் இவர்கள் ஆட்சி வருவதற்கு முன்னாலேயே சாத்தாங்குளத்தில் லாக்அப் மரணம் நடந்தது. அந்த மரணத்திற்காக பல போராட்டங்களை நடத்தினார்கள். அவர் இவருடைய ஆட்சிக்கு வந்த பிறகு 32 லாக்அப் மரணம். முதலமைச்சர் சொல்கிறார், அந்த மரணம் அடைந்த வீட்டிற்கு போன் பண்ணி சாரி அப்படிங்கிறார். இறந்து போன ஒரு உயிர், ஒரு சாரி என்று சொன்னால் உயிர் வந்து விடுமா? இதுதான் ஸ்டாலின் முதலமைச்சருடைய இன்னைக்கு அவருடைய மோசமான ஆட்சிக்கு இதெல்லாம் உதாரணங்கள். கள்ளக்குறிச்சியிலே 65 பேர் கள்ளத்தாராயம் குடித்து இறந்தார்கள். யாருடைய ஆட்சியில்? முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய ஆட்சியில். ஆனால் விவசாயி ஒருவர் கரண்டை அடிப்பட்டார். பெண்களுக்கு குழந்தை உருவாகக்கூடிய வாய்ப்பே இல்லை அளவிற்கு இந்த தாமரை ஏரியில் மிக மோசமான சூழ்நிலை கழிவுகள் கலந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இதையெல்லாம் கண்டுகொள்ளாத தமிழ்நாடு அரசு, முதலமைச்சர் சொல்லுகிறார் சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கிறது என்று சொன்னார். இங்கு சட்டம் ஒழுங்கு எந்த அளவில் இருக்கிறது என்று பார்த்தால் உங்களுக்கு தெரியும். ஆனால் எல்லோரும் சொல்றாங்க இந்தி படிக்க முடியாது, இந்தி படிக்க முடியாது, இந்தி படிக்க கூடாது என்று தமிழக அரசு. கும்மிடி போட்டி தாண்டி போனாலும் இந்தி படிக்கணும். இந்தி தெரியலன்னா யாருக்கும் ஒண்ணுமே தெரியாது. ஆனால் கும்மிடி பூண்டி தாண்டி தான் போக வேண்டாம்னு சொன்னா கும்மிடி பூண்டியிலே என்ன நடக்குதுன்னு தமிழ்நாடு முதலமைச்சருக்கு தெரியல. அவ்வளவு ஒரு மோசமான ஒரு ஆட்சியை தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. நிறைய வாக்குறுதிகளை கொடுத்தாங்க, 525 வாக்குறுதிகளை கொடுத்தாங்க. அதில் 1-2 தான் நிறைவேற்றி இருக்கிறாங்க. என்ன நிறைவேற்றி இருக்கிறாங்க அப்படின்னா எல்லாரும் பஸ்ல போலாம், எல்லாரும் பஸ்ல போலாம்னு சொன்னாங்களே தவிர பஸ் எல்லாம் அடிக்கடி வருதான்னா அது வரல. ஆனால் ஆட்சி பகிரமாக நான் என்னுடைய கண்டனத்தை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். இங்கே கருப்பு முல்லார் பேசும்போது சொன்னார், திருப்பரங்குன்றத்திலே நாங்கள் தீபம் ஏற்ற வேண்டும், ஆனால் நீதிமன்றத்தின் உத்தரவை நீங்கள் ஏற்க வேண்டும், அதை ஆவணம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம். எங்களை கைது செய்தார்கள். இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு போயிருக்கிறார்கள். அந்த உச்ச நீதிமன்றம் அவரை திருப்பி அனுப்பி இருக்கிறது. உங்களுடைய அப்ளிகேஷனை கூட நீங்க சரியாக போட தெரியவில்லை என்று உச்ச நீதிமன்றம் இன்னைக்கு தமிழக அரசு இன்னைக்கு கேள்வி கேட்டிருக்கிறது. அந்த அளவுக்கு மோசமான இன்னைக்கு ஒரு ஆட்சி. எதெடுத்தாலும் உச்ச நீதிமன்றம். இன்றைக்கு வாக்காளர் சேர்ப்பு சார், அதற்கு உச்ச நீதிமன்றம் திருப்பி அனுப்பி இருக்கிறது. ஜிஎஸ் அங்கே தமிழை கற்கிறார்கள், இங்கே பள்ளிக்கூடங்களில் கஞ்சாவை விற்கிறார்கள். இவ்வளவு மோசமான ஒரு ஆட்சி இன்னைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு இந்தி வேண்டாம் என்று சொல்கிறார்கள். திமுக நடத்துகிற எல்லா பள்ளிக்கூடங்களிலும் எல்லா காலேஜிலும் இன்னைக்கு இந்தி பயிற்று மொழியாக இருக்கிறது. இந்தியை வைத்தே இன்னைக்கு அவர்கள் இன்னைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்தியை வைத்தே இன்னைக்கு அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்ட வேண்டும். தேசிய ஜனநாயக கூட்டணி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சியோடு சேர்ந்து இதில் ஆட்சி அமைக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் உங்களெல்லாம் அன்போடு கேட்டு, வரக்கூடிய காலங்களில் இதே கும்மிடிப்பூண்டி சட்டமன்றம் அது தேசிய ஜனநாயக கூட்டணி வெல்வதற்கு நீங்கள் அடிப்படையாக தலைவர் சுந்தரம் சொன்னார். அண்ணா சக்கரவர்த்தி அவர்கள் பேசும்போது சொன்னார்கள், என்ன சொன்னார்கள் சொன்னார், ஆனால் 300 ஓட்டு அதிகமாக இருக்கிறது சொன்னார்கள். நான் சொன்னேன், ஒரு ஓட்டு கூட இந்த பகுதியில் திமுகவுக்கு போட்டிருக்க கூடாது. எப்படி 300 ஓட்டு அதிகமாக சொல்லியிருக்கிறார்கள்? ஒரு ஓட்டு கூட போடக்கூடாது. இன்னைக்கு பணம் கொடுத்து வென்று விடலாம் என்று கங்கணம் கட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு திமிரோடு இருக்கிறார்கள்.